நான் நம்புகிறேன் அந்த 17 வயசுல யோசேப்பு வாஞ்சையா இருக்கிறான். தப்பு பண்ணக்கூடாதுப்பா, கர்த்தருக்கு விரோதமா தப்பு பண்ணக்கூடாது. அதன் நிமித்தமாய் அவன் சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். அவனை பகைக்கிறது கூட அவன் பெருசா எடுக்கல. சரி பரவாயில்ல, என்ன பகைச்சாலும் பரவாயில்ல, என்ன திட்டுனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை நேசிக்கிறதுனால தான் நீங்க பகைக்கிறீங்க, பரிசுத்தமா வாழ சொல்றதுனால தான் நீங்க பகைக்கிறீங்க, பரவாயில்ல பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது ஒரு நாள் வருகிறது, தன் சகோதரர்களுக்கு முன்பாக யோசேப்பு ராஜாவாய் அலங்கரிக்கப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, உன் சகோதரர்களுக்கு முன்பாய் நீ குறைந்து காணப்படலாம். உன் சகோதரன் அவன் ஆண்டவரை தேடவே இல்லை, உன் சொந்தம் ஆண்டவரை தேடவே இல்லை, ஆனா அவங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்குது, அவங்க எல்லாத்திலையும் வின் பண்ணிடுறாங்க, அவர்களுக்கு எல்லாம் அவங்க பாஸ் பண்ணிடுறாங்க, அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது. ஆனா ஆண்டவரை தேடுகிற, ஆண்டவரை வாஞ்சிக்கிற நீங்க ஒருவேளை பின்னாடி இருக்கலாம், ஒருவேளை இங்க சோர்ந்து போய் இருக்கலாம். பாஸ்டர், நான் ஆண்டவரை தானே நான் நம்பினேன், நான் ஆண்டவரை தானே உறுதியா பிடிச்சேன், நான் அவங்க எல்லாம் படிச்சாங்க, ஆனா நான் கர்த்தரை தான் தேடினேன், எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா? நான் கர்த்தருடைய சமூகத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஒரு நாள் வரும் அன்றைக்கு கர்த்தரை தேடுகிற, ஓ ஆண்டவர் மேல வாஞ்சையா இருக்கிற உன்னை ஆசீர்வதிக்கிறதை உன் சொந்தங்களுடைய கண்கள் காணும், உன் கூட பிறந்தவருடைய கண்கள் காணும். கரங்களை தட்டும் போதே அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. உன் பிள்ளையினுடைய வாஞ்சையை கர்த்தர் கனப்படுத்துகிறார். என் பிள்ளை ரொம்ப கர்த்தர் மேல வாஞ்சையா இருக்கிறானே, கர்த்தர் அவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்கள் இருதயம் சோர்ந்து போக வேண்டியதே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். சோ எல்லாரும் நம்புங்க. முதலாவது கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருக்கிறதனுடைய ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்னன்னா, சகோதரர்கள் நடுவிலே கர்த்தர் நமக்கு உயர்வை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க.